வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜூலை 10 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி நிலவர ஆய்வறிக்கை. ஏற்கனவே இந்த மழை பொழிவு பொழியும் என்று கடந்த ஒரு வாரமாகவே அறிவித்து வருகிறோம். 9, 10, 11, 9, 10, 11. நேற்றைக்கு சென்னையில் 14 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்தது. ஒரு சில இடங்கள் ஒரு இடத்துல, பல இடங்கள்ல 5 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்றைய அறிக்கையிலே விமான போக்குவரத்து பாதிக்கணும், பாதிச்சுட்டு இன்னைக்கு டெல்டாவிற்கு மழை உறுதினு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு உறுதியாக பெய்துட்டு இருக்கு. ராமநாதபுரம் முதல் மயிலாடுதுறை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு வலுத்து பெய்யுது. இதில் குறிப்பாக மன்னார்குடியில் பெய்த மழை உங்களுக்கு வியப்பு ஏற்படுத்தலாம். இது வரைக்கும் 4.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு மேலவாசல்ல. கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டரோட இன்றைய மழைப்பொழிவு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலவாசல். இதை விட கூடுதல் மழை ஒரத்த நாடுக்கும் மதுக்கூருக்கும் இடைப்பட்ட மழை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. தொடர்ந்து வலுவாக கொட்டி கொண்டிருக்கு. அதே போல தான் பேராவூரணி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவு மயிலாடுதுறை மாவட்டத்தை நோக்கியும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோர பகுதியை நோக்கியும் தற்பொழுது இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை. இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தோட மொடக்குறிச்சி, கரூர் மாவட்டத்திற்கும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் நல்ல மழை. இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் பெய்யும் என்று காலை அறிக்கையிலே கொடுத்திருக்கோம். இன்றைய மழை இப்பொழுது மன்னார்குடியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடியில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் நீடிக்கலாம். ஆனால் ஒரு 5:15 பிறகு கொஞ்சம் தீவிரம் குறையும். காற்றுடன் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் கடுங்காற்றுடன், அரை மணி நேரத்துக்கு மேலே கடுங்காற்றுடன் மழை பொழிவு இருந்தது. அதற்கு பிறகு 5:15 பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்து லேசான மழையாக ஒரு அரை மணி நேரம் நீடிக்கலாம். ஒரு 5:45, 6 மணி வரைக்கும் கூட மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக 5:45 வரைக்கும் மன்னார்குடிக்கு மழை இருக்கும். இதே அளவு மழை ஒரு மணி நேரத்திற்கான மழைப்பொழிவு திருவாரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும். ஆனால் வேதாரண்யத்தை நோக்கி முன்னேறக்கூடிய மழை நாகப்பட்டினத்தை நோக்கி தள்ளும். ஏற்கனவே நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதியிலையும் நாகூர் பகுதியிலையும் ஒரு மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கு. இந்த மழையும் அதோடு போய் இணைந்து சுமார் ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா கிழக்கு காற்று வலுவாக எதிர்த்த காரணத்தினால தான் நீடித்து நின்ற மழைப்பொழிவு கொடுத்துச்சு. இந்த மழைப்பொழிவு மிக மெல்ல நாகப்பட்டினம் மாவட்டத்தை நோக்கி முன்னேறி ஒரு 8 மணி அளவில் தான் நாகப்பட்டினத்துக்கு போய் மழைப்பொழிவு கொடுக்கும். தாமதம் மணிக்கு 7:30 மணிக்கு மேலே ஆகிடும், 7:30 மணி ஆகிடும். இதே போல் அதற்கு பிறகு வட உள் மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நள்ளிரவு மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 9, 10 மணிக்கு அப்புறம் நள்ளிரவு மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைக்கும், அதாவது நாளை அதிகாலையிலையும் கடலோரத்தில் கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கும் பல்வேறு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு கொஞ்சம் பரவலாக இருக்கணும், பரவலாக பெய்திருக்கு. இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு வட உள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்காது, தொடர்ந்து இருக்கும். எல்லாம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு நாளை அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நாளைக்கும் மழை இருக்கு. டெல்டாவில் மன்னார்குடி உள்ளிட்ட மதுக்கூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் வலுத்து பெய்த மழை காரணமாக நாளை வாய்ப்பு இல்லை. ஆனால் மேகம் சூழும், தூறல் வரலாம். இதற்கு அடுத்த மழை 19ஆம் தேதி, 18 வாய்ப்பு இருக்கு. 19 இருந்து எல்லா நாளுக்குமே வாய்ப்பு இருக்கு. 19 இருந்து தென்மேற்கு பருவமழையும் 18 இருந்துன்னு சொல்லலாம். 18 இருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீண்டகால ஆய்வறிக்கையில் 10 நாள் இடைவெளி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 8 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் 18 இருந்து தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். தமிழ்நாட்டின் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தீவிரமடையும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழையும் தீவிரமடையும். வரக்கூடிய 18 இருந்து தென்மேற்கு பருவமழை அப்படியே படிப்படியாக மாத இறுதியில் நல்லா வலுத்துறோம். அதே போல் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் 18, 19 அப்படியே ஆங்காங்கே கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் மேலும் வலுக்கும் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் ஆகஸ்ட்லையும் தொடரும். ஆகஸ்டில் சூரியன் குத்துக்கதிர் வரும். அதாவது இப்போ நிலநடுக்கோட்டை கோடையில் நம்மளுக்கு இருந்த சூரியன் குத்துக்கதிர் இப்போ ஜூன் 21ஆம் தேதி போய் கடகரைக்கு போயிட்டு திரும்பி நிலநடுக்கோட்டை நோக்கி வருது. ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும். இதனால கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் நல்லா பெய்யும். தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவில் பெய்யும். ஜூலை இறுதியை விட ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கூடுதலாக இருக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்தை விட ஆகஸ்ட் 15க்கு பிறகு மிக சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்கு. ஆகஸ்ட் இறுதி வாரம் அணைகளை நிரப்பும் மழை இருக்கு. கண்டிப்பாக செப்டம்பர் முதல் வாரம், 2வது, 3வது, 4வது வாரம்லாம் செப்டம்பரில் கண்டிப்பாக உங்களுடைய அணைகள் எல்லா அணையும் நிரப்புவதற்கு ஏற்ற மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டமாக தான், தாமதமாக தான் தீவிரமடையும். கண்டிப்பாக அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கு. கண்டிப்பாக ஆகஸ்ட்டை விட செப்டம்பர், அக்டோபர் தான் தென்மேற்கு பருவமழை கேரளாவில், கர்நாடகாவில் பலத்த மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த எல்னினோ,
அப்புறம் சூப்பர் எல்னினோ, இந்த வறட்சி இதெல்லாம் வந்து வரக்கூடிய செய்திகளை கண்டு தயவுசெய்து உலக வானிலை ஆய்வு நிறுவனமும் அப்படி தான் சொல்லியிருக்கு, இந்திய வானிலையும் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் அவர்கள் எந்த ஃபார்முலாவில் சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்முடைய ஃபார்முலா படி கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தாமதமாகத்தான் பெய்யும், அணைகளை நிரப்பும். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்டோபர் 18லேருந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர் 18 எடுத்தெடுப்புலேயே அதிகமாக தான் பெய்யும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி முதல் வாரம் 10ஆம் தேதி வரைக்கும் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இடைவெளி குறைவாக இருக்கும், மழை இல்லாத நாட்கள் குறைவாக இருக்கும், மழை நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை அதை விட கூடுதலாக இருக்குது கண்டிப்பாக. அதே போல் தென்மேற்கு பருவமழை ஜூலை 19லேருந்து அதிகமாகும். இப்போ 8 நாள் இடைவெளி கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு 1 மணி நேரம் ஆங்காங்கே இருக்கும். மன்னார்குடி மழை 1 மணி நேரத்தில் விலகும். பிறகு டெல்டாவில் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அடுத்தடுத்த மணி நேரங்களில் கொடுத்து நள்ளிரவுக்குள் வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், சென்னை உட்பட மீண்டும் சென்னைக்கு இன்றைக்கு மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தென் மாவட்டங்களுக்கு நாளையும் இருக்குது, வட உள் மாவட்டங்களுக்கு நாளையும் இருக்குது. நாளை பெய்யாத இடங்களுக்கு நாளை அதுக்கு ஒரு வாரம் கேப் கொடுத்தாலும் கொஞ்சம் வெயில் கூட இருந்தாலும் கவலைப்படாதீங்க. தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது பசிபிக் பெருங்கடலில், அதாவது தாய்வானை நெருங்கி தற்பொழுது தாய்வானின் வடக்கு எல்லையில் காற்று சேதத்தையும் மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கையும் தாய்வானுக்கு கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக சீனாவை மிக கடுமையாக தாக்க போகுது. கடுமையான வெள்ளப்பெருக்கை சீனாவுக்கு கொடுக்க போகுது. அந்த நிகழ்வு கரை கடக்கிற காரணம் அந்த நிகழ்வோட வழித்தடம் சீனா நிலப்பகுதியில் இருக்கும் என்பதனால தான் காற்று வந்து திசை மாறி இருக்கும். ஏன்னா சீனா என்பது இந்தியாவுக்கு வடக்கு இருக்குது. அதனால் காற்றோட வழித்தடம் கொஞ்சம் திசை மாறி இருக்கும். அதனால் ஒரு 8 நாட்களுக்கு இந்தியாவில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் அது செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு இப்போ தென்சீன கடற்பகுதியை நோக்கியும், அடுத்தடுத்த நிகழ்வு ஒடிசா நோக்கியும், அடுத்தடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் நோக்கியும், செப்டம்பர் நிகழ்வுலாம் முற்றிலுமாக ஆந்திர பிரதேசம் நோக்கி இருக்கும். அக்டோபர் நிகழ்வுலாம் கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு எல்லையோர நிகழ்வாக இருக்கும். அதனால் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். தாமதமான தென்மேற்கு பருவமழை தான். எல்னினோ குறித்த கவலை தயவுசெய்து துளியும் மனசில் வச்சுக்க வேண்டாம். நல்ல மழை இருக்குங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும். ஆகவே இப்பொழுது அடிக்கக்கூடிய வெயில், பக்கத்தில் வரக்கூடிய அந்த செய்திகள்லாம் உங்கள் மனதை வாட்டுது. நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா கவலையில் ரொம்ப ஆழ்ந்திருக்கீங்க. இந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக நல்ல மழை இருக்குது, நம்பிக்கையோடு இருங்க. அதாவது வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும் என்பதனால என்ன ஆகணும்னா, நீங்கள் என்ன பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்தணும், அகலப்படுத்தணும், கரைகளை பலப்படுத்தணும், புதிய பண்ணை குட்டைகளை அமைக்கணும். இது அடுத்த ஆண்டு கோடைக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். இருந்தாலும் அடுத்த ஆண்டு மழை பெய்யாது அப்படின்னு கேட்கக்கூடாது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய கடல் வெப்பத்தை வேறு தான் தீர்மானிக்க முடியும். கண்டிப்பாக அடுத்த ஆண்டும் நல்ல மழை இருக்கும். ஆனால் அடுத்த ஆண்டும் எல்னினோ தொடரும். எல்னினோ இப்போ உருவாகிருக்கு. அடுத்த ஆண்டு தான் எல்னினோவே. அதனால் அடுத்த ஆண்டு கோடை கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் பருவமழை நன்றாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது குறித்து நம்ம ஜனவரியில் தான் முடிவு செய்யலாம். ஆனால் இப்பொழுதைக்கு ஜனவரி வரைக்கும் தாமதமாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை வலுத்த மழை இருக்கும். சரியான நாளில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை வலுத்து இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருப்பது கட்டாயம். நன்றி.